அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இங்கிலீஷ் கண்டென்ட்டோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ 6th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து செகண்ட் யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹியூமன் எவல்யூஷன். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ மனிதனுடைய பரிணாமங்கள். ஸோ எவல்யூஷன் எப்போ இருந்து எந்த மாதிரி நம்ம ஆனோம்? ஸோ முதல்ல பூமி எப்படி உருவாச்சு, பூமி உருவானதுலேருந்து மனுஷங்க என்னென்ன மாற்றங்கள் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃப் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஸோ 460 years ago earth evolved. ஸோ முதல்ல 460 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமி அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So 20 lakh years ago man started to walk. So 20 lakh years முன்னாடி தான் வந்து மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அதே மாதிரி 3 lakhs years ago spread throughout the earth. So எல்லா பக்கமே வந்து மனுஷங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 8000 years ago started cultivation. ஸோ கல்டிவேஷன் அப்படிங்கறத முதல்ல 8000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் வந்து அக்ரிகல்ச்சர், அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபிளஷ் வந்து மீட்ஸை வந்து ஃபிளஷ் அப்படியே சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சமைக்க தெரியாம ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தீயை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 5000 years ago civilization flourished. ஸோ மனுஷன் வாழ ஆரம்பிக்கிறான், வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கல்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சிவிலைசேஷன் உருவாகுது. ஸோ என்ன மாதிரியான மக்கள் உருவாகணும், என்ன மாதிரியான நம்மளுக்காக சுத்தி எல்லாமே வைக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அண்ட் தென் லாஸ்ட் மாடர்ன் மேன், இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உருவாக்குறாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஹியூமன் எவால்யூவேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷத்துலையும் தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மனுஷங்கள் வாழ்ந்தாங்க, எப்படி மனுஷங்களா இருந்தாங்க, அவங்களோட சிவிலைசேஷன் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கியாலஜி மூலியமாவும் ஆந்த்ரோபாலஜி மூலியமாவும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆர்கியாலஜி அப்படிங்கறத நம்ம அகழ்வாராய்ச்சி செய்யறோம், ஒரு இடத்துல எப்படி மனுஷங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான. ஸோ அப்படிதான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து நம்மளுடைய வைகை நாகரிகம், பொருணை நாகரிகம் எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது மனுஷனை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்போட பேர் தான் வந்து, ஒரு பிரிவோட பேர் தான் வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்கியாலஜியும் ஆந்த்ரோபாலஜியும் இருக்கும்போது ஒரு ஹியூமனோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால சயின்டிபிக்கலா படிக்க முடியும் அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்கியாலஜி. இப்ப ஆர்கியாலஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கியாலஜி இஸ் a study of prehistoric humans remained materials used by prehistoric humans. Excavated materials remains are the main sources of archaeological studies. ஸோ முதல்ல பார்த்துட்டு நம்ம அகழ்வாராய்ச்சிகள் செய்யறது, அங்க என்ன மனுஷங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பொருட்கள் என்னவா இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படியா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் வந்து ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்கியாலஜி இஸ் நத்திங் பட் இஸ் a study of the prehistoric humans remained materials by prehistoric new humans அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். ஸோ ஹியூமனோட எவல்யூஷனோட ஸ்டேஜஸ் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அங்கே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல மனுஷன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ்ட்ரலோபித்தியஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ்ல இருந்து வராங்க. ஸோ அப்படி இருக்கவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிட்வீன் 4 million and 2 million yearsல இருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா a mix of human and ape traits, bipedal walk. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ இவங்க யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மனுஷனும் குரங்குமுடைய ஒரு ஜாதியா இருக்காங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. அடுத்தது ஹோமோஹெப்லியஸ். ஹோமோஹெப்லியஸ் யார் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் பிக் டோ டு ஹோல்ட் டைட்லி அன்லெஸ் ப்ரொட்யூடிங் ஃபேஸ் டூல் மேக்கர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து முதல்ல நம்மளுடைய கருவிகள் என்னென்ன வேட்டையாடுறதுக்கா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து கல்டிவேட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஃபாரஸ்டிங், ஹண்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து கருவிகள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டூல்ஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது அதாவது மனுஷனாவும் ஏப்பாவும் இருந்த ஒரு மனுஷன் அதுக்கப்புறமா இன்னுமே வந்து எவாலுவேட் ஆகி ஹோமோ ஹேப்லியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வராங்க. அடுத்து ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து ஸ்ட்ரைட்டா நடக்கக்கூடிய ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து உங்களுக்கு கால் ஊனி வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இங்க வாக்ட் இன் ஸ்ட்ரைட் பொசிஷன், அதாவது போஸ்டர் அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஹி ஹேட் த நாலேஜ் ஆஃப் த ஃபயர். ஸோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 1.8 million years ago ஸோ அவங்களுக்கு நெருப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, நெருப்புக்கான அறிவு இருக்கு. ஸோ நெருப்பை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது நியாண்டர்தல். ஸோ நியாண்டர்தல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிட்வீன் 1,30,000 and 40,000 இயர்ஸ்ல இருக்காங்க அவங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ் இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க. தி டூல்ஸ் were crude, hunting skills were also poor,
there are evidences of burying the dead. ஓகேங்களா? ஸோ இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எவிடன்சஸ் ஆர் சீன் இன் நியாண்டர்தல் இன் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில தான் வந்து நியாண்டர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோமோசெப்பியன்ஸ் வராங்க. ஸோ ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறது 3 lakhs years ago அவங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இவங்க ஹண்டிங், கேதரிங் சொசைட்டி, ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு வந்து பழக்கப்பட்டதா இருக்கு. ஸோ இங்கேயே வந்து அவங்களுக்கு நெருப்புக்கான அறிவு கிடைச்சிருச்சு. எங்க அப்படின்னா ஹோமோ எரக்டஸ். அப்போ ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க மனுஷனா முழுசா உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ் ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி ஸ்டில் யூஸ்ட் க்ரூட் ஸ்டோன்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் மூவ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப் அண்ட் ஏஷியா. ஸோ ஆப்பிரிக்கால இருந்து வந்து யூரோப், ஏஷியா அப்படிங்கக்கூடிய நாடுகளை செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்கள மனுஷங்களதுக்கு ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரோமேக்னஸ் அப்படிங்கிறது த பிரசன்ட் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது குரோமேக்னஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ தே ஆர் த மாடர்ன் ஹியூமன். ஸோ 54,000 years ago, ஸோ இன் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா அந்த ஸோ இந்த ஏரியால 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சதர்ன் ஈஸ்டர்ன் யூரோப்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் யூஸ்ட் நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் பட் ஆல்சோ ஆஃப் போன்ஸ். ஓகேங்களா? their weapons included harpoons and spear throwers. ஸோ இது எல்லாமே இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான கருவிகள் யூஸ் பண்ணி அவங்க வந்து மனுஷங்களை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு ஹியூமன் எவல்யூஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுல இந்த டீட்டெயிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ குரோமேக்னஸ் யாரு, ஹோமோசெப்பியன்ஸ் யாரு, நியாண்டர்தல் யாரு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? இது வந்து வெறும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். சம்டைம்ஸ் இதை வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கலாம், பட் இதுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆந்த்ரோபாலஜி. ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆந்த்ரோபாலஜியும் ஆர்கியாலஜியும் தான் வந்து ஹியூமனோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ஆர்கியாலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா முதல்ல சொல்லியிருப்போம் மனுஷங்களை பத்தி படிக்கக்கூடிய பிரிவு. ஸோ இங்க anthropology is a study of humans and evolutionary history. So humans பத்தியும் evolutionary historyயும் படிக்க போறதா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, anthropology அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The word anthropology is derived from 2 Greek words. 2 Greek words இருந்து எடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா anthropos அப்படிங்கிறது மீனிங் man or human. anthropos அப்படின்னா man or human அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்கும். and logos மீனிங் thought or reason அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அப்ப anthropologist attempts by investigating the whole range of human development and behavior to achieve a total description of cultural and social phenomena அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து anthropology அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ மனுஷன் எப்படி உருவாறான், எங்க உருவாகுறாங்க, ஸோ எங்க இருந்து எங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் பரவுறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் தான் வந்து இந்த மேப்ல அவங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எங்க உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்பிரிக்கால தான் உருவாகுறாங்க. ஸோ ஹோமோ எரக்டஸ்ல இருந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஹோமோ எரக்டஸ், ஹோமோ நியாண்டர்தல்ஸ், அதுக்கப்புறம் ஹோமோசெப்பியன்ஸா உருவாகி ஒவ்வொரு இடங்களுக்கும் மாறி போறாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஈஸ்டர்ன் யூரோப், இந்த யூரோப்பியன் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வராங்க அப்படிங்கறத இதுல கிளியரா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Do you know box? People and their habitat. ஸோ பீப்புள் யாரு, அவங்களுடைய ஹேபிட்டட் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறது யாரு, எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருப்பாங்க. ஹோமோ ஹெபிலியஸ் சவுத் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியா, நியாண்டர்தல் யுரேஷியா அதாவது யூரோப் அண்ட் ஏஷியால இருப்பாங்க. குரோமேக்னஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ்ல, பெக்கிங் இன் சைனா, ஹோமோசெப்பியன்ஸ் இன் ஆப்பிரிக்கா, ஹீடல்பர்க்ஸ் இன் லண்டன். ஸோ இதுதான் வந்து மனுஷங்களும் அவங்களுடைய ஹேபிட்டஸ் எங்கெங்க அவங்களுடைய வாழ்விடங்கள் இருக்கு அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ யார் எங்க இருப்பாங்க அப்படின்னு இது மூலியமா தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருடைய மனுஷனுடைய பரிமாணமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மேன்ல வரவங்க இந்த ஒவ்வொரு இடங்களுக்கு மாறி 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 அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தகவல்களுக்கும் தகுந்த மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வராங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் Cro-Magnons learned to live in caves. ஸோ இவங்க குகைகளை வாழ்றதுக்கு இவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Lascaux caves in France is evidence for cave living of Cro-Magnons. ஸோ இதுக்கு என்ன சான்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Lascaux caves அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு எவிடன்ஸா இருந்திருக்கு. They habitude to bury the dead. ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் இறந்தவங்களை புதைக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Cro-Magnons அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்
ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹண்டிங் மெத்தட்ஸ். ஹண்டிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றாங்க, அவங்க வந்து ப்ரே வந்து அவங்க ஹண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக் பிட் அண்ட் ட்ராப் த அனிமல்ஸ் அண்ட் ஹண்ட். ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்களா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ட் ஆஃப் லேக்கிங். ஸோ ஆர்ட் ஆஃப் லேக்கிங் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கல் யூஸ் பண்றோம். ஸோ நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிக்கிமுக்கி கற்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். 2 கற்களை உராசி, அது மூலியமா தான் வந்து உராய்வின் மூலியமா நம்மளுக்கு நெருப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க என்ன பண்றாங்க, டூல்ஸ் மேக் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கீப்பிங் a stone in the bottom and sharpening it with another stone. 2 கல் எடுத்து ஒரு கல்லை ஷார்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. To make a stone tool, 2 stones were taken. One was used as a hammer to sharpen, the other for removing flakes. So இப்படி வந்து யூஸ் பண்ணி இவங்களுடைய கற்கால கருவிகளை வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ப்ரூஃப். ஸோ ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை அவங்க ஷேப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லியிருப்போல நெருப்பை பத்தி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சான்று டுயினோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஈவன் டுடே in the village of Nilgiri district in Tamil Nadu, people have the habit of making fire without use of the match box அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேட்ச் பாக்ஸோட தேவை இல்லாமே இன்னைக்கும் வந்து கற்களை உரசி இல்ல அவங்க வேற ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நீல்கிரிஸ்ல இன்னைக்குமே மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த டுயினோ பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுல வேற என்ன இருக்கு? ஸோ இன்வென்ஷன் ஆஃப் வீல் எப்படி, பாட் மேக்கிங்ஸ் எப்படி, ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேட்டையாடுறது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய வேளாண்மைகள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவிலைசேஷன் உருவாகுது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல இது ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க என்ன இருக்கு, அதுக்கான சான்றுகள் என்ன, ஸோ என்ன எவிடன்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க கொஸ்டின்ல. ஓகேங்களா? ஸோ கீழ்வளையில என்ன இருக்கு அப்படின்னா விழுப்புரம்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு ராக் ஆர்ட்ஸ். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக் ஆர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ உசிலம்பட்டி மதுரையில ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி குமுதிப்பதி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குமுதிப்பதியில ஒண்ணு இருக்கு. கோயம்புத்தூர்லயே மாவடைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கரிக்கியூர், அதாவது நீல்கிரிஸ் இருக்கக்கூடிய பொறிவரை கேவ், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரிக்கியூர். இதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு எவிடன்ஸ், ராக் ஆர்ட்கான ஒரு எவிடன்ஸை இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நெக்ஸ்ட் லெசனுக்கான பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.